அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஷர்மிளா. எனக்கு தற்போது 25 வயது ஆகிறது. நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்துள்ள இடையன்குளத்தூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் விஜய். அவருக்கு 27 வயது ஆகிறது. நானும் விஜயும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். தற்போது எனக்கு 4 வயதில் ஒரு மகளும் 3 வயதில் ஒரு மகனும் என 2 குழந்தைகள் உள்ளது. நான் வீட்டில் இருந்து என் குழந்தைகளை கவனித்து வருகிறேன். என் கணவர் லாரி டிரைவராக வேலை பார்க்கிறார். இதனால் அவர் வெளியூருக்கு அடிக்கடி வேலை விஷயமாக சென்று விடுவார். அப்படி அவர் சென்றால் வீடு திரும்ப குறைந்தது எப்படியும் 10 முதல் 15 நாட்கள் ஆகும். இதனால் நான் மட்டும் வீட்டில் தனிமையிலிருந்து என் குழந்தைகளை வளர்த்து வருகிறேன். நான் இருக்கும் வீட்டிற்கு பக்கத்து தெருவில்தான் என்னுடைய அம்மாவான ராணி ஃபாத்திமாவும் இருக்கிறார். எனக்கு அப்பா கிடையாது. அந்த வீட்டில் என் அம்மா மட்டும் தனியாக வாழ்ந்து வருகிறார். இதனால் நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவேன். என் கணவனுக்கு ஒரு நண்பரும் இருக்கிறார். அவர் அரசம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர். அவரும் லாரி டிரைவர் தான். ஆனால் என்னுடைய கணவன் அடிக்கடி வெளியூருக்கு லாரி ஓட்ட சென்று விடுவார். ஆனால் அவருடைய நண்பரோ உள்ளூரிலேயே லாரியை ஓட்டி கொண்டிருப்பார். இதனால் என் கணவர் எப்போதெல்லாம் வீட்டுக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் அவரை பார்ப்பதற்காக அவருடைய நண்பரும் என்னுடைய வீட்டுக்கு வருவார். இப்படி அவர் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றதால் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமே எங்களுக்குள் நாடவில் தகாத உறவாக மாறியது. அதன் பிறகு என்னுடைய உடல் தேவைக்காக நான் அவரை அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரோடு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். என் கணவனான விஜய் லாரியில் வெளியூருக்கு சென்றால் அவர் எப்போது வருவார், அவர் இப்போது எங்கே இருக்கிறார், எல்லா விஷயமே அவருடைய நண்பருக்கு நன்றாகவே தெரியும். இதனால் எங்களுக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எங்களுடைய தகாத உறவை நாங்கள் தொடர்ந்து வந்தோம். ஆரம்பத்தில் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தார். நாளடைவில் நான் அவரோடு பல இடங்களுக்கு சென்று ஜாலியாக ஊர் சுற்றவும் ஆரம்பித்தேன். மேலும் அவருடன் சேர்ந்து ரீல்ஸ் எடுப்பது, ஃபோட்டோவை எடுப்பது என நான் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். இந்த இடைப்பட்ட கேப்பில் எனக்கு என் கணவனின் நண்பரை தவிர மேலும் சில ஆண் நண்பர்களோடு பழக்கம் ஏற்பட்டது. அவர்களுடனும் நான் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். ஆனால் நான் அடிக்கடி என் கணவனின் நண்பரோடு தான் உல்லாசமாக இருப்பது, ஊர் சுற்றுவதையும் வழக்கமாக வைத்திருந்தேன். அவர்தான் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து என்னுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வார். ஆரம்பத்தில் அவருடைய நண்பர் என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றது பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் என்னுடைய கணவன் இல்லாத சமயங்களில் கூட அவர் அடிக்கடி வந்து செல்வது பலருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் அரசல் புரசலாக நான் அவருடைய நண்பருடன் தகாத உறவு வைத்திருக்கிறேன் என என் கணவனின் காதுக்கும் சென்றது. என்னுடைய தகாத உறவை அறிந்த என்னுடைய கணவன் இது குறித்து என்னிடமும் கேட்டார். அப்போது நானோ, நீங்கள் வெளியூருக்கு சென்றால் நமக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் அவர்தானே, உங்கள் நண்பர் தானே வந்து செய்வார். அவர்தான் தினமும் வந்து ஏதாவது ஹெல்ப் வேண்டுமா, ஏதாவது உதவி வேண்டுமா என கேட்டுவிட்டு செல்வார். அவருடைய நல்ல மனசுக்கு இதை அவர் செய்து வருகிறார். மற்றவர்களின் பார்வையில் அது தவறாக தெரிகிறது. உங்கள் நண்பர் தானே, உங்கள் நண்பரே உங்களுக்கு துரோகம் செய்வாரா என்றெல்லாம் சொல்லி நானும் நாடகமாடி நடித்தேன். ஒரு கட்டத்தில் என் கணவனும் அதனை நம்பிவிட்டார். என் கணவன் அதன் பிறகு வெளியூருக்கு எப்படியும் சென்று விடுவார். அதன் பிறகு எங்களுடைய தகாத உறவை தொடர்ந்து கொள்ளலாம் எனவும் நான் நினைத்தேன். அதே போலவே என் கணவன் என்னுடைய நாடகத்தை நம்பிவிட்டு அவரும் வெளியூருக்கு சென்று விட்டார். அதன் பிறகு நாங்கள் என்னுடைய தகாத உறவை தொடர்ந்து வந்தோம். பல பேர் என்னுடைய கணவனிடம் இந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அவர் அதனை நம்பவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் எங்களுடைய நெருக்கம் அதிகமானது. நான் என் கணவனோடு வாழ்வதை விட அவருடைய நண்பருடன் சேர்ந்து வாழதான் விருப்பப்பட்டேன். இதனால் ஒரு கட்டத்தில் நான் என்னை அறியாமலேயே நானும் அவருடைய நண்பரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களையும் ரீல்ஸ்களையும் நான் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு விட்டேன். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கணவன் என்னிடம் ஃபோனிலேயே சண்டையிட்டார். அதன் பிறகு அவர் உடனடியாக ஊருக்கு திரும்பினார். என்னிடம் வீட்டில் கடுமையான சண்டையிட்டார். எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் என் கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது. அதனால் பிரச்சனை பெரிதாவதற்குள் நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு என் குழந்தைகளை தூக்கி கொண்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன். நான் அவருடைய நண்பருடன் உல்லாசமாக இருக்கும் விஷயத்தை உறுதியாக தெரிந்த பிறகு என் கணவன் கடுமையான ஆத்திரம் அடைந்தார். அதன் பிறகு என் கணவனின் கோபம் கொஞ்சம் குறையட்டும் என 2 நாட்கள் நான் என் அம்மா வீட்டில்தான் இருந்தேன். அதன் பிறகு சரி, இப்போது என்னுடைய கணவனின் கோபம் குறைந்திருக்கும், இப்போது நாம் எப்படியாவது ஒரு பொய்யை சொல்லி நாம் நாடகத்தை அரங்கேற்றி விடலாம் என நம்பி நான் என்னுடைய கணவனை பார்ப்பதற்காக மீண்டும் என்னுடைய அம்மா வீட்டிலிருந்து என்னுடைய வீட்டுக்கு சென்றேன். நான் செல்லும் போதே என் அம்மாவிடம் சொல்லிவிட்டு சென்றேன், நான் போன கொஞ்ச நேரத்திலேயே நீ திரும்பி வா. ஏனென்றால் என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரிந்துவிட்டது. அவர் கண்டிப்பாக என்னுடன் தகராறு செய்வார். கோபத்தில் என்னை அடிக்கக்கூட செய்யலாம். அதனால் நீயும் கொஞ்ச நேரத்திலேயே என் பின்னாடியே வா என கூறிவிட்டு நான் சென்றேன். அதன் பிறகு நான் என்னுடைய வீட்டுக்கு சென்றேன். அங்கு என் கணவன் மது போதையில் இருந்தார்.
என்னை பார்த்ததும் அவருக்கு கோபம் மீண்டும் தலைக்கேறியது. என்னுடன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. என்னை கொடூரமாக அடிக்கவும் செய்தார். அந்த சமயத்தில் என் அம்மாவும் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்து என் கணவனையும் தடுத்தார். என் கணவனுக்கு என் அம்மாவின் மீதும் கோபம் வந்தது. இதனால் என்னுடைய கணவன் என் அம்மாவையும் அடித்தார். இப்படி எங்கள் இருவரையும் அவர் மாறி மாறி அடிக்க, இதனால் கோபமான நாங்கள் ஓரமாக இருந்த ஒரு இரும்பு பைப்பை எடுத்து வந்து என் கணவனின் தலையில் ஓங்கி அடித்தேன். ஒரு கட்டத்தில் அவர் வலி தாங்க முடியாமல் கீழே அப்படியே சுருண்டு விழ, எங்கள் இருவருக்கும் இருந்த கோபத்தின் காரணமாக நாங்கள் இருவரும் மீண்டும் மீண்டும் என் கணவனை கொடூரமாக தாக்கினோம். ஆனால் ஒரு கட்டத்தில் என் கணவனோ அடி தாங்க முடியாமல் சுருண்டு துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டார். அதன் பிறகுதான் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். என் கணவன் கொஞ்ச நேரத்திலேயே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தார். அதை பார்த்ததும் அவருக்கு இதயம் துடிக்கிறதா என அவருடைய நெஞ்சில் என் காதை வைத்து பார்த்தேன். இதயம் துடிக்கவில்லை. மூச்சு விடுகிறாரா என அவருடைய சட்டையெல்லாம் கலட்டி பார்த்தேன். மூச்சும் விடவில்லை. இதனால் அவர் இறந்து விட்டார் என்பதை நான் உறுதி செய்து நானும் என் தாயும் பயந்து போனோம். ஐயோ, ஆத்திரத்தில் அவரை அடித்தே கொன்றுவிட்டோமோ, இப்போ என்ன செய்ய என்று நாங்கள் யோசித்தோம். அதன் பிறகு என் கணவன் என்னுடைய தகாத உறவை அறிந்த பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என ஊரை நம்ப வைக்கலாம் என நாடகமாட நாங்கள் திட்டமிட்டோம். இதற்காக என்னுடைய கணவனின் உடலை ஃபேனில் தொங்கவிட வேண்டும் என நாங்கள் முடிவு பண்ணி ஃபேனில் கயிறை கட்டினேன். ஆனால் என்னாலும் என் அம்மாவாலும் சேர்ந்து என் கணவனை தூக்கி அந்த ஃபேனில் மாட்ட முடியவில்லை. இதனால் நாங்கள் அதிர்ச்சியானோம். இப்போது என்ன செய்ய என யோசித்தோம். அதன் பிறகு நாங்கள் அந்த கயிறை எடுத்து வந்து வீட்டின் ஜன்னலிலேயே அந்த கயிறை கட்டி என் கணவன் ஜன்னல் கம்பியிலேயே தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டது போல அவருடைய உடலை வைத்துவிட்டு நைஸாக எதுவும் தெரியாதது போல எங்களுடைய வீட்டுக்கு வந்துவிட்டோம். மறுநாள் காலை நான் யதார்த்தமாக என்னுடைய வீட்டுக்கு செல்வது போல சென்று கதவை திறந்து பார்த்தவுடன் என் கணவன் தூக்கிட்டு இறந்து விட்டார் என பதறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்து கதறி துடித்து நாடகம் ஆடினேன். என் பின்னாலேயே வந்த என் அம்மாவும் வீட்டுக்குள்ளே பார்த்துவிட்டு வந்து அவரும் என்னுடன் சேர்ந்து கதறி துடித்து நாடகம் ஆடினார். எங்கள் இருவரின் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் ஓடி வந்தார்கள். அவர்களும் என்னாச்சு ஏதாச்சும் என கேட்க, குடும்ப தகராறில் என் கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என சொல்லிவிட்டு நானும் கதறி அழுதேன். இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியடைந்து என்னுடைய வீட்டுக்குள் சென்று பார்க்க, அங்கு ஜன்னல் கம்பியில் என் கணவன் தூக்கிட்டு இருந்ததை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஜன்னல் கம்பியில் எப்படி தூக்கிட்டு ஒருவர் இறக்க முடியும் என பலருக்கும் சந்தேகம் எழுந்தது. இதனால் உடனடியாக அவர்கள் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். என் கணவனின் உடலை பார்த்த அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும் விஜய் கண்டிப்பாக தற்கொலை செய்திருக்கவே மாட்டார், அவருடைய மரணத்தில் மர்மம் உள்ளதாக கருதி போலீஸுக்கு புகார் அளித்து விட்டனர். இதையடுத்து உடனடியாக சேத்துப்பட்டி போலீசார் என்னுடைய வீட்டுக்கு விரைந்து வந்தனர். ஜன்னல் கம்பியில் தூக்கிட்டு கிடந்த என் கணவனின் உடலை பார்த்து அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஜன்னல் கம்பியில் தூக்கிட்டு இருந்தாரா என்று போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதன் பிறகு என் கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு போலீசாரின் சந்தேக பார்வை என் மீது தான் திரும்பியது. அதன் பிறகு என்னை காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, என்னிடம் விசாரணை செய்வதற்கு முன்பு என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடம் போலீசார் விசாரணை செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் பலரும் இவருடைய கணவனான விஜய் லாரி ஓட்டுகிறார், அவர் வெளியூருக்கு சென்று விட்டால் திரும்பி வர எப்படியும் 15 நாட்கள் ஆகும், அதுவரை இவருடைய வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து சென்றார்கள், ஷர்மிளாவுக்கு பல ஆண்களோடு தொடர்பு இருக்கிறது, அதிலும் குறிப்பாக அவருடைய கணவனின் நண்பர் ஒருவர் தான் அடிக்கடி வந்து செல்வார் என்ற அனைத்து தகவலையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டார்கள். அதன் பிறகு போலீசார் எங்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போதுதான் நான் கள்ளக்காதலுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோவை எல்லாம் பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார் எங்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள நாங்களும் வசமாக மாட்டிக்கொண்டோம். இதனால் தப்பிக்க முடியாது என்பதால் வேறு வழியின்றி நாங்கள் செய்த குற்றத்தை நானும் என் அம்மாவும் சேர்ந்தே ஒத்துக்கொண்டோம். நானும் என் அம்மாவும் என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செல்லவில்லை. எப்படியாவது என்னுடைய கணவனை பேசி சமாதானம் ஆக்கிவிடலாம் என்றுதான் சென்றேன். ஆனால் அவரோ என்னை கொடூரமாக தாக்க ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்த என் அம்மா தடுக்க வந்தார். அதன் பிறகு என் அம்மாவையும் அவர் அடிக்க ஆரம்பித்து விட்டார். இதனால் ஆத்திரத்தில் நாங்கள் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டோம். அதன் பிறகு இது தற்கொலை என்று நாடகமாட முடிவு செய்து ஜன்னல் கம்பியில் என் கணவனின் உடலை தூக்கிட்டு இறந்தது போல செட்டப் செய்துவிட்டு மறுநாள் வந்து நாங்கள் அவர் இறந்தது போல நாடகமாடினோம். ஆனால் எங்களுடைய நாடகத்தை அனைவரும் நம்பவில்லை. நாங்களும் தற்போது மாட்டிக்கொண்டோம் என நாங்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தோம். அதன் பிறகு போலீசார் எங்கள் இருவர் மீது மர்மமான வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துவிட்டனர். எங்கள் இருவரையும் போலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துவிட்டனர். என் கணவன் இறந்துவிட நான் சிறைக்கு வந்துவிட என்னுடைய 2 குழந்தைகளும் தற்போது பெற்றோர்கள் இல்லாமல் நிற்கதியில் நிற்கிறார்கள். இதை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது.